ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு சம்பவம் நடக்குது, செம்மையாக இருக்குது, செம்ம ஷாக்காக இருக்குது. இது மட்டும் இன்றைக்கி நடந்தால் வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்கும். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப போராக போச்சு இந்த லைவு. நிறைய பேர் வந்து கதறி ஊட்டிக்கு ட்ரிப்பு அதை டிக்கெட் போட்டு போயிட்டாங்க. நாங்கள் இந்த பக்கம் வரலங்க, என்னங்க பிக் பாஸ் இவ்வளோ மொக்கையாக போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா சாயங்காலத்துக்கு மேலே விஜய் போகிறது கேஸ் வந்திருக்கணும்னு அவசர அவசரமாக ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கே வந்தாங்க. அப்பா இப்போ தான் பார்க்குற மாதிரி இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஊட்டிக்கு கொடைக்கானலில் போக தேவை, இங்கேயே இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் காத்துட்ருக்கு. சரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா காலையிலே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, சூப்பரான ஒரு பூஜையை போட்டாங்க. விஜய் பார்வதி கேஸ்னாவே சூப்பராக இருக்கும். அதுவும் அரோராவும் விஜய் பார்வதினா அரே வா வேறு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கேஸ் வரப்போது. இதில் கொடுமை என்னென்னா எல்லாமே விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற ஆட்கள், ரைட். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, காலையில் விஜய் பார்வதி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க வீட்டு முன்னாடி. இப்போ வியானா வந்து ஒரு ஷாக் கொடுக்குறாங்க. விஜய் பார்வதி டென்ஷன் ஆகிட்டாங்க, என்னடா இதுன்னு. என்ன வியானா இன்றைக்கி உன்னோட கேஸ் தான் போலுக்குது அப்படின்றாங்க. ஏன்னா ஒருத்தவங்க கேஸ் எடுக்கிறாங்கல்ல. ஸோ விஜய் பார்வதி கேஸை எடுத்துட்டாங்க, ஆதரி கேஸை எடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா கானவநாத் கேஸை எடுத்துட்டாங்க. இன்னும் மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரோரா மற்றவங்களாம் அரோரா கேஸு வந்தாச்சு. இப்போ வியானாவோட கேஸு எடுக்குமா அப்படின்னு கேட்கும்போது வியானா வந்துட்டு ஓ மேலே தான் நான் கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க. எது அடியே இன்னொரு ஏன் மேலே கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. விஜய் பார்வதி பதறாதீங்க. அவங்க வந்து இப்போ மட்டும், அதாவது போன அந்த காலையில் வந்து அந்த இப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்களே, அதை வச்சு மட்டும் அந்த கேஸை கொடுக்கல, சரிங்களா. நான் காமெடியாக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா டங்காடு அளந்து போயிருக்கோம் நம்ம விஜய் பார்வதிக்கு. ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இப்போ மட்டும் எனக்கு வந்துட்டு மறுபடியும் எழுத சொல்லியிருந்தாங்கன்னா ஒருத்தரை பற்றி நான் பக்கமாக எழுதியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக டென்ஷனாக பேசுகிறாங்க. யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அமித்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நேற்று வந்து அமித் பண்ண விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து ஒரு இரிட்டேட்டை கொடுத்துருச்சு. டப்புன்னு வந்து அந்த கேஸை முடிச்சு விட்டாப்புல ஆதரிக்கு எதிராக. ஸோ அதனால் நிறைய பேர் வந்துட்டு இன்னுமே கோவமாக இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா வேணாவோட கேஸு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்துட்டு தான் வந்து செம்ம புத்திசாலி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காரு. விக்ரமோட முகத்திரை கிழிக்கிற மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, திவ்யாவோட முகத்திரை கிழிக்கிற மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. வியானோட கேஸ் பார்த்தா சரியான கேஸு வந்துச்சுன்னா மாசாக இருக்கும். அதில் எந்த கேஸ் எடுக்க போகிறாங்கன்றது முக்கியம். ஏன்னா 3வது கேஸை விஜய் பார்வதி மேலே போட்டிருக்காங்க. ஏன்னா கேம் பிளான் வந்து பக்கெட் பிளானை செம்மையாக போட்டாங்க, ஆனால் வாஷ்ரூமை க்ளீன் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மொக்க கேஸு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா திவ்யா மேலே என்னென்னா, அதாவது சண்டை நடக்கும்போது இவங்க வந்து சண்டை போடுவாங்களாம், கத்தி பேசி அவங்க பாயிண்ட்டை சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் கத்தாதீங்க காய்ஸ் எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். என்ன இது இல்லை என்ன இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரியான கேஸு. ஏன்னா திவ்யா எல்லா இடங்களும் பண்ணுற விஷயங்கள். அதே மாதிரி அவங்களுக்கு தூக்கம் வந்தால் காய்ஸ் எனக்கு தூக்கம் வரத கொஞ்சம் எந்திரிச்சு போங்க, என்னம்மா அசிஸ்டன்ட் பிக் பாஸ் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வந்து விஜய் சேதுபதி கேட்டிருக்காரு. இன்னொரு செம்ம மாசான கேஸ் என்னென்னா விக்ரம் மேலே. என்னென்னா இவர் வந்துட்டு பிக் பாஸை சொல்கிறத கேளுங்க, பிக் பாஸ் சொன்னால் ஆடணும், பிக் பாஸ் சொன்னால் ஓடணும், பிக் பாஸ் சொன்னால் முக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. ஆனால் அதே பிக் பாஸ் அன்றைக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜட்ஜை பற்றி சொல்லுங்கன்னா போராட்டம் அறிவிச்சார். அதை மட்டும் நியாயமாக. ஸோ இவரோட விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி இவர் வந்துட்டு ரூல்ஸை மாற்றி போட்டு போகிறோம். நாங்கள் வந்து எங்களை பற்றின கேனமாக இருக்கா. அதுலேயும் வந்து அந்த சாபுத்திரியை வந்துட்டு அந்த சோப்பு மாப்பு அந்த டாஸ்க்கு டைமில் வந்துட்டு சாபுத்திரி போடலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்து வச்சது இவர் தான். கடைசியில் 3வது நாள் வந்துட்டு நாங்கள் வெற்றி வாய்ப்பை தொடர நேரத்தில் சாபுத்திரிலாம் கிடையாது அப்படின்னு அதை மாற்றிட்டார். ஸோ இவருக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸையும் மாற்றுவார், எல்லாத்தையும் மாற்றுவார். அவரை பற்றி நான் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கேஸு வந்துச்சுன்னா மாசாக இருக்கு. ஏன்னா வியானா வந்துட்டு இன்னும் வியானோட கேஸ் வரல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து விஜய் பார்வதிக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருக்கேன். ஏன்னா நேற்று ஆனால் உண்மையிலே வந்து பாராட்டி ஆகணும். விக்ரம் அவ்வளோ அழகாக வந்துட்டு பாயிண்ட் பட்டாக பேசினார். சபரியும் செம்மையாக மாசாக பண்ணார். இன்னொன்று விக்ரம் பேசுகிற விஷயங்கள்லேருந்து பாயிண்ட் எடுத்தார், சபரி பேச விடாமல் தடுத்தார். அப்படி ஆச்சரியத்தை கொடுத்தாரு. அவர்கிட்ட பாயிண்ட் இல்லை, பாயிண்ட் இல்லாதனால ஒரு ஷாக்கிங்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி பார்க்கலாம். அதே மாதிரி சபரி நிறைய பேர் வக்கீலாக யூஸ் பண்ண மாட்டுறாங்க. ஏன்னா நல்ல திறமை இருக்குது. ஆனால் என்ன ஒன்று திடீர்னு பார்த்தீங்கன்னா மொக்கையாக பண்ணிடுறாரு, ஒரு காமெடின்ற டோலில் மாற்றிடுறாரு. பார்க்கலாம் இன்றைக்கி வியானோட கேஸ் வருதா, அதுலேயும் முக்கியமாக வந்து நம்ம விக்ரம் அண்ட் திவ்யா பற்றி வருதான்னு பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் எந்த கேஸுக்காக, யாரோட கேஸுக்காக, யார் மேலே அகென்ஸ்டாக அந்த கேஸ் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.